அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பதிவில் 7ஆம் பாவகம் பற்றிய சில சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது 7ஆம் இடத்தை வைத்து நம்ம எதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுவோம், 7ஆம் பாவகம் எதெல்லாம் சுட்டி காட்டுது, 7ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய ஆதிபத்திய விசேஷங்கள் என்ன, அடுத்தது 7ஆம் அதிபதி 12 ஸ்தானங்கள்ல எங்க இருக்கிறது யோகம், எங்க இருக்கிறது அவயோகம், எங்க இருந்தா என்ன பலன் அப்படிங்கிற ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷனை ஒரு காம்பினேஷனா உங்களுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ பதிவை முழுமையா பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் பொருந்தி போகுது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. மேலும் பதிவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், அதாவது இந்த பதிவுக்கான கம்ப்ளீட்டான டைம் லைன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ முழு பதிவையும் பார்க்க டைம் இல்லாதவங்க அந்த டைம் லைனை யூஸ் பண்ணி உங்களுடைய நேரத்தை நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. மேலும் பதிவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 7ஆம் பாவகத்துல என்னென்ன ஆதிபத்திய விசேஷம் இருக்கு, அந்த பாவகத்தை வச்சு நம்ம எதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியை ஃபர்ஸ்ட் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். பொதுவா 7ஆம் பாவகம் அப்படின்னாக்கா அதை நம்ம கலத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லி அழைப்போம். ஏன்னா அந்த 7ஆம் பாவகம் தான் நம்மளுக்கு வரக்கூடிய கலத்திரத்தை குறிக்கக்கூடிய ஒரு பாவகம். நமக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படிங்கறத அந்த 7ஆம் பாவகத்தை வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். எனவே இந்த 7ஆம் பாவகத்தை கலத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். ஒருவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, அவங்களுடைய நிலை என்னவா இருக்கும் அப்படிங்கறத அந்த 7ஆம் பாவகத்தை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி. பொதுவா 7ஆம் பாவகம் ஒருத்தவங்களுடைய ஜாதகத்துல நல்ல பலமா இருக்கணும். லக்னத்திற்கு அடுத்தபடியாக 7ஆம் பாவகம் நல்ல வலிமையா இருக்கணும். ஏன்னா இது வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய இடம். மேலும் இந்த 7ஆம் பாவகத்தை வச்சு நம்முடைய தொழில் கூட்டாளிகளை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு 7ஆம் பாவகம் வலிமையா இருக்கும். வியாபாரத்துல கூட்டாளியை குறிக்கக்கூடிய ஸ்தானம் எதுனா அது 7ஆம் இடம். அதே மாதிரி எதிர்பாலினத்தவரை பற்றி அறியக்கூடிய இடம் இந்த 7ஆம் இடம். ஜாதகருக்கு வரக்கூடிய போட்டியாளர்களை பற்றி கூறக்கூடிய இடம். அடுத்த இந்த 7ஆம் பாவத்தை வச்சு திருமண வாழ்க்கையை நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். திருமணம் எப்ப நடக்கும், திருமணம் நடக்குமா நடக்காதா, திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்குமா, திருமண வாழ்க்கையில் ஏதாச்சும் சிக்கல் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இந்த 7ஆம் பாவத்தை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதே மாதிரி சுகபோகமான சூழ்நிலை, அலங்காரம் தன்மை, அலங்காரப்படுத்திக் கொள்றது, அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடியவங்களுடைய அந்த உறவு நிலை, சுற்றத்தாருடைய வருகை, வியாபாரம், வியாபாரத்துல கூட்டு, யாத்திரை, ஏதாச்சும் பயணங்கள் செய்யறது, வெளிநாடு வெளிமாநிலம் போறது, அதே போல தாம்பத்திய சுகம், தாம்பத்திய கலக்கம், உதவுடைய இல்லற மகிழ்ச்சி எப்படி இருக்கும், அதே போல உடல் உறுப்புகள்ல சிறுநீரகத்தை குறிக்கக்கூடிய இடம் இந்த 7ஆம் பாவகம். ஆகவே சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட வியாதிகளோ அல்லது சிறுநீரகம் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த 7ஆம் பாவத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அதனை தொடர்ந்து பார்க்கும்போது 7ஆம் பாவகம் அப்படிங்கிறது பால்வினை நோய்களை குறிக்கக்கூடிய இடம், சிற்றின்பத்தை குறிக்கக்கூடிய இடம், மேலும் காம எண்ணங்களை குறிக்கக்கூடிய இடம், போகத்தை குறிக்கக்கூடிய இடம், நற்காரியங்களை குறிக்கக்கூடிய இடம். இதை மாரக ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. காலபுருஷனுக்கு 2-7 மாரக ஸ்தானமாக வரும். அதன் அடிப்படையில் இந்த 7ஆம் பாவத்தை பொதுவா பார்க்கும்போது மாரக ஸ்தானம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாரகம் அப்படிங்கிறதுல நம்ம 60 வயதுக்கு பிற்பட்ட பகுதிகளில் தான் நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி உள்ள பகுதிகளில் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. பொதுவா காலச்சக்கரத்தின் அடிப்படையில, காலபுருஷ சக்கரத்தின் அடிப்படையில பார்க்கும்போது இந்த 7ஆம் பாவத்தை மாரகஸ்தானம் சொல்லியிருக்காங்க. மேலும் அது ஒரு லக்னத்துக்கும் மாறுபடும். சரம், ஸ்திரம், உபயம் இதன் அடிப்படையில இந்த மாரகஸ்தானம் அப்படிங்கிறது மாறுபடும். நம்ம பொதுவா அனலைஸ் பண்ணும்போது 7ஆம் பாவகம் ஒரு மாரகஸ்தானமாக சாஸ்திர நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. சோ இந்த 7ஆம் பாவகம் இது மட்டும்தான் குறிக்குமா அப்படின்னு பார்க்கும்போது ஒருத்தவங்களுடைய அன்பு, வாழ்க்கை துணையால கிடைக்கக்கூடிய அந்த அன்பு, வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒழுக்க அமைப்புகள், மேலும் பரிசு கிடைக்கிறது, ஏதாச்சும் கிஃப்ட், எதிர்பாராம கிடைக்கக்கூடிய திடீர் அதிர்ஷ்டம், திடீர்னு கிடைக்கக்கூடிய அந்த பரிசு கிஃப்ட், அதை இந்த 7ஆம் பாவகம் சுட்டி காட்டும். அடுத்து இந்த வளர்ப்பு மகனை குறிக்கக்கூடிய ஸ்தானம் எதுனா அது 7ஆம் பாவகம். சில பேருக்கு குழந்தை பாகியம் இருக்காது, பிள்ளைகள் இருக்க மாட்டாங்க, தத்து எடுத்து பிள்ளைகளை வளர்ப்பாங்க, வளர்ப்பு மகனாக யாரையாச்சும் வச்சு வளர்ப்பாங்க. சோ அந்த பாவகத்தை குறிக்கக்கூடியது இந்த 7ஆம் பாவகம் தான். அது மட்டும் இல்லாம காதல் உணர்வு, காதல் சார்ந்த விஷயம், இதுக்கு இந்த 7ஆம் பாவத்தை பார்க்கணும். சரி, இவ்வளவு விஷயங்கள் இந்த 7ஆம் பாவத்தை வச்சுதான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். இது இல்லாம ஆதிபத்திய விசேஷம் போனோம்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா ஜெனரலா நமக்கு தேவையான அளவுக்கு பார்க்கும்போது இப்ப நான் கொடுத்திருக்க விஷயங்களே போதுமானது. பொதுவா ஒரு ஜாதகத்துல லக்னம், லக்னத்துக்கு அடுத்தபடியா 7ஆம் பாவகம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். 7ஆம் பாவகம் அப்படிங்கிறது நம்முடைய ஸ்பைனல் கார்டு, நம்முடைய முதுகு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பைனல் கார்டை குறிக்கக்கூடிய இடம். 7ஆம் பாவகம் யாருக்கு பாதிக்கப்பட்டிருக்கோ அவங்களுக்குலாம் ஸ்பைனல் கார்டு பாதிக்கப்படுறது, இடுப்பு வலி வருது, முதுகு வலி வருது, இதெல்லாம் அதிகமா இருக்கும். எனவே ஒரு ஜாதகத்துல 7ஆம் பாவகம் முடிஞ்ச அளவுக்கு சுபத்துவமா நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை தரக்கூடிய அமைப்புல இருந்தா அந்த ஜாதகம் ஒரு உயர்வையும் ஒரு மாற்றத்தை நோக்கி டெஃபினட்டா பயணிக்கும். இப்போ 7ஆம் அதிபதி 12 ஸ்தானங்கள்ல எங்க இருக்கிறது யோகம், எங்க இருக்கிறது அவயோகம் அப்படிங்கறத இப்ப நம்ம ஒரு கிளாரிட்டியா பார்க்கலாம். இதுல நான் ஆட்சி, உச்சம், நீச்சம், பகை, நட்பு, சமம் இப்படிங்கிற இந்த ஸ்தான பலம் எதையுமே நான் எடுக்கல. பொதுவா ஜெனரலா
7ஆம் அதிபதி 12 ஸ்தானங்கள் இருந்தா என்ன பலனை கொடுப்பார் அப்படிங்கிறது ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷனா உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்திருக்கேன். இது வந்து ஒரு லக்னத்துக்கும் ஸ்தான பல அடிப்படையில மேலும் ஒரு கிரகம் பார்க்கக்கூடிய அமைப்பு திருப்பலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 7ஆம் அதிபதியை எந்த கிரகம் பார்க்குது, 7ஆம் ஸ்தானத்தை எந்தெந்த கிரகங்கள் பார்க்குது, 7ஆம் இடத்துல எந்தெந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கு, 7ஆம் அதிபதியோட எந்தெந்த கிரகங்கள் சேர்ந்திருக்கு அப்படிங்கிற அடிப்படையில இந்த பலன்கள்ல சில மாற்றங்கள் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். இதை நான் வந்து ஒரு ஜெனரலா பொதுவா 7ஆம் அதிபதி 12 ஸ்தானங்கள் அமர்ந்தா என்ன பலன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷனை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்திருக்கேன். இப்போ 7ஆம் அதிபதி லக்னத்திலே இருந்தா என்ன பலனை கொடுப்பார் அப்படி நம்ம பார்க்கும்போது 7 கூடியவர் லக்னத்துல இருக்கிறது ஒரு உத்தமமான அமைப்பு, ரொம்ப நல்ல அமைப்பு. இந்த 7ஆம் அதிபதி லக்னத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தோம்னா இளமை வயதிலேயே திருமணம் ஆயிடும், ரொம்ப சீக்கிரமா திருமணம் ஆயிடும். அதே போல வந்து விருப்ப திருமணமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம், மனசுக்கு பிடிச்சவங்களை திருமணம் செஞ்சுப்பாங்க. அதே மாதிரி ஜாதகருடைய அல்லது ஜாதகியுடைய அந்த வாழ்க்கை துணை அப்படிங்கிறவங்க ஆல்ரெடி நல்லா தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, நல்ல பரிச்சயமான ஒரு பர்சனை தான் இவங்க வந்து கல்யாணம் பண்ணுவாங்க. 7 கூடியவர் லக்னத்துல இருக்கிறவங்க பார்த்தோன்னா தன்னுடைய வாழ்க்கை துணை மேல பாசம் பற்று உடையவர்களா இருப்பாங்க. மேலும் இவர்களுடைய வாழ்க்கை துணை இவங்க மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. சோ அது ஒரு நல்ல அமைப்பு. வாழ்க்கை துணையுடைய ஆதரவு சப்போர்ட் இதெல்லாம் பரிபூர்ணமா கிடைக்கும், ஜாதகருக்கு ரொம்ப அற்புதமா கிடைக்கும். வாழ்க்கை துணை வந்த பிறகு அதாவது திருமணத்திற்கு பிறகு ஜாதகருக்கு உயர்வு ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது டெஃபினட்டா உருவாகும். 7ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறவங்களா பார்த்தோன்னா தர்ம சிந்தனை உடையவர்களா இருப்பாங்க, பொது சேவை செய்யறதுல நாட்டம் உடையவர்களா இருப்பாங்க. பொதுமக்கள் தொடர்புடைய அந்த ஒரு துறைகள்ல இவங்க பணிபுரியறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு. அதே மாதிரி ஜாதகர் வந்து பார்த்தோன்னா வாழ்க்கையினுடைய பேச்சை வந்து தட்ட மாட்டாங்க, அவருடைய வாழ்க்கையினுடைய சொல்லே மந்திரம் அப்படின்னு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் 7 கூடியவர் லக்னத்துல இருந்தா எதிர்பாலினத்தவர் மேல ஒரு ஈர்ப்பு எப்போதுமே இருக்கும், எதிர்பாலினத்தவரிடம் மோகம் உடையவர்களாக இருப்பாங்க, ஒரு ஈர்ப்பு இருக்கும். நண்பர்களால ஆதாயம் உண்டு, நண்பர்களுடைய ஒத்துழைப்பு அதிகமா கிடைக்கும், சமுதாயத்துல நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும், பயண விரும்பியாக இருப்பாங்க, அடிக்கடி இடமாற்றத்தை சந்திக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே மாதிரி ஜாதகர் நல்ல கவர்ச்சி உடையவரா இருப்பாங்க, நல்ல அழகு நிறைந்தவரா இருப்பாங்க. 7ஆம் அதிபதி லக்னத்துல இருந்தா வியாபாரத்துல நாட்டம் போகும், கூட்டு வியாபாரத்துல ஈடுபாடு இருக்கும், பார்ட்னர்ஷிப்ல ஏதாச்சும் பிசினஸ் பண்ற அந்த ஐடியாலஜி எல்லாம் வரும். நிறைய பேர் இந்த பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்ணுவாங்க. அடிக்கடி உல்லாச பயணங்களை மேற்கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க, அடிக்கடி டூர் ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் வெளியிடங்களுக்கு போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வருவாங்க. பொதுஜன தொடர்புடைய துறைகள்ல பணிபுரியறது, பொதுஜன தொடர்புடைய துறைகள்ல ஈடுபடுறது இதெல்லாம் ஜாதகருக்கு ஒரு பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி வாழ்க்கை துணைக்கு சம உரிமை கொடுப்பாங்க, வாழ்க்கை துணையை கேட்டுதான் எந்த முடிவு எடுப்பாங்க. மேலும் இவர்களுக்கு காம உணர்ச்சி சற்று அதிகமா இருக்கும், கலை உணர்வு மிக்கவர்களா இருப்பாங்க, வாழ்க்கை துணை மூலமா லாபம் அடையக்கூடியவர்களா இருப்பாங்க, மகிழ்ச்சிக்காக அதிகமா செலவு செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. சோ இதெல்லாம் வந்து 7ஆம் அதிபதி லக்னத்துல இருக்கிறதுக்கான ஒரு பொது பலன். அடுத்தது 7ஆம் அதிபதி லக்னத்துக்கு 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்துல இருந்தா என்ன பண்ணுவார், என்ன மாதிரியான பலனை தருவார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 7 கூடியவர் 2ல இருக்கிறது ஒரு வகையில நல்லது, இதுவுமே அற்புதமான அமைப்பு தான். வாழ்க்கை துணையால லாபம் உண்டு, ஜாதகர் அல்லது ஜாதகிக்கு வாழ்க்கை துணையுடைய ஆதரவு பரிபூர்ணமா கிடைக்கும், திருமணத்திற்கு பிறகு ஒரு உயர்வு, திருமணத்திற்கு பிறகு ஒரு முன்னேற்றம் அதை வந்து இந்த 7 கூடியவர் 2ல இருக்கும்போது கொடுத்துருவாரு. வாழ்க்கை துணை நல்ல பேச்சு திறன் உடையவரா இருப்பாங்க, அதே போல வாழ்க்கை துணை வழியில நல்ல ஆதாயம் உண்டாகும், வாழ்க்கை துணை வந்து ஏதாச்சும் ஒரு நிரந்தரமான வருமானத்தை அடையக்கூடியவரா இருப்பாரு. உற்றார் உறவினர்களுடைய ஆதரவு, சுற்றத்தார்களுடைய ஆதரவு இதெல்லாம் வந்து ஜாதகர் அல்லது ஜாதகிக்கு கிடைக்கும். 7 கூடியவர் 2ல இருக்கும்போது நண்பர்களால ஆதாயம் உண்டு, சமுதாயத்துல பெரிய இடத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுடைய தொடர்பு உண்டு. மேலும் இந்த 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா வியாபாரம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளை அதிகமா பேசுவாங்க. மேலும் பொது ஜன தொடர்புடைய தொழிலோ உத்தியோகமோ இவர்களுக்கு கிடைக்கும். கூட்டு தொழில் தாக்கம் அற்புதமா இருக்கும், கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. அரசு, அரசியல், அரசாங்கம் இது சார்ந்த துறைகள் மூலமாக ஆதாயம் அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. இந்த 7ஆம் அதிபதி 2ல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா நிறைய பேரு இந்த திருமண தகவல் மையம், மேட்ரிமோனியல் சர்வீஸ் இதெல்லாம் செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல இந்த 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கும்போது வாழ்க்கை துணையால ஒரு முறை கெட்ட பெயர், ஒரு முறை அவமானம் வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே போல வாழ்க்கை துணை மூலமா ஆதாயம் உண்டு, வருமானம் உண்டு, இதெல்லாம் பெஸ்டா நம்ம சொல்லலாம். ஆனா வாழ்க்கை துணை ஜாதகரை சற்று குறைவாதான் மதிப்பாங்க. அதே மாதிரி 7ஆம் அதிபதி 2ல இருக்கும்போது பயணத்தால ஆதாயம் உண்டு, வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர் போய் சம்பாதிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. சோ இதெல்லாம் வந்து 7 கூடியவர் 2ல இருக்கிறதுக்கான ஒரு பொது பலனா நம்ம பார்க்கிறோம். அடுத்தது 7ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருந்தால் என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 7 கூடியவர் 3ல இருக்கிறது பொதுவாக இதை வந்து ஒரு கலத்திர தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். மூல நூல்கள்ல வந்து 7ஆம் அதிபதி 3ல இருந்தா அது கலத்திர தோஷம்னு சொல்லப்பட்டிருக்கு. இருப்பினும் 7 கூடியவர் 3ல இருக்கும்போது சுய முயற்சியால திருமணம் நடக்கும், யாருடைய உதவியுமே இல்லைனாலும் சுய முயற்சியின் மூலமா அந்த ஜாதகரோ ஜாதகியோ திருமணம் செஞ்சுப்பாங்க. அதே மாதிரி 7ஆம் அதிபதி 3ல இருக்கும்போது
இவங்களுடைய வாழ்க்கை துணை மதத்தின் மீது ஒரு நம்பிக்கை உடையவங்களா இருப்பாங்க. 7 3 இருக்கும்போது வாழ்க்கை துணை நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ளக்கூடியவராகவோ அல்லது நீண்ட தூர பயணங்களை விரும்பக்கூடியவராகவோ இருப்பாங்க. 7ஆம் அதிபதி 3 இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. கலத்திர தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே சுபகிரகத்துடைய பார்வை அப்படிங்கிறது இந்த 3ஆம் இடத்துக்கு இருந்துச்சுன்னா இந்த தோஷம் நிவர்த்தி ஆகும். திருமணத்திற்கு பிறகு ஒரு சின்ன பிரிவை சந்திக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. 7 3 இருக்கும்போது திருமணம் முடிந்த பிறகு ஒரு சின்ன பிரிவு, சின்ன பயணம், திருமணத்திற்கு பிறகு ஒரு இடமாற்றம், இதெல்லாம் சந்திக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. பொதுவாக 7ஆம் அதிபதி 3 இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை. இது கலத்திர தோஷம் அப்படின்னு சொல்றோம். ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள், திருமண வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி இல்லாத ஒரு அமைப்பு. இதை இந்த 7ஆம் அதிபதி 3 இருக்கும்போது கொடுத்துருவாரு. இதெல்லாம் பார்த்தோன்னா 7ஆம் அதிபதி 3 இருக்கிறதுக்கான ஒரு பொது பலன். அடுத்தது 7ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல அமர்ந்தால் என்ன பலனை தருவார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 7 கூடியவர் 4ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப அற்புதமான அமைப்பு. 7 கூடியவர் 4ல் இருக்கிறது அதிகப்படியான நற்பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். அதே போல 7ஆம் அதிபதி கேந்திரஸ்தானமாகிய சதுர் கேந்திரத்துல போய் அமர்றார். இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி உண்டு. வாழ்க்கை துணை வந்த பிறகு ஜாதகருக்கு நல்ல உயர்வு, நல்ல முன்னேற்றம் இருக்கும். வாழ்க்கை துணை வந்த பிறகு புதுசா வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, இது போன்ற அமைப்பு 7 கூடியவர் 4ல் இருக்கும்போது ஏற்படும். திருமணத்திற்கு பிறகு அற்புதமான உயர்வையும் அற்புதமான முன்னேற்றத்தையும் ஜாதகர் அல்லது ஜாதகி சந்திப்பாங்க. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். திருமணம் அப்படிங்கிறது தாய் வழி உறவுகள் அமையறதுக்கான வாய்ப்பு உண்டு. நல்ல அற்புதமான ஒரு தெய்வ கடாட்சம் நிறைந்த ஒரு வீட்டுல ஒரு மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு அமைப்பு இந்த 7ஆம் அதிபதி 4ல் இருக்கிறவங்களுக்கு உண்டாயிடும். அதே மாதிரி 7ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல அமர்றதுனால, குறிப்பா சுகஸ்தானம் சொல்லுவோம், அதை 7 கூடியவர் சுகஸ்தானத்துல அமர்றதுனால ஜாதகர் அல்லது ஜாதகி மன வாழ்க்கையை நடத்த ஏற்றவராக இருப்பார். குடும்பத்தை நல்லா பராமரிக்கக்கூடிய அந்த ஒரு குணம் 7ஆம் அதிபதி 4ல் இருக்கிறவங்களுக்கு உண்டாயிடும். நல்ல வாழ்க்கை துணையை அமைவாங்க. மேலும் அந்த வாழ்க்கை துணை நல்ல வருவாய் ஈட்டக்கூடியவராகவும் இருப்பாங்க. வாழ்க்கை துணை மூலமாக அநேக ஆதாயமும் ஜாதகருக்கு கிடைக்கும். மன நிம்மதியோட திருமண வாழ்க்கையை சுபிக்ஷமா அனுபவிக்கக்கூடிய ஆற்றல், ஒரு அற்புத அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த 7ஆம் அதிபதி 4ல் இருக்கிறவங்களுக்கு உண்டாயிடும். வண்டி, வாகனம், வீடு இதெல்லாம் திருமணத்திற்கு பிறகு மிக அற்புதமா இந்த 7ஆம் அதிபதி 4ல் இருக்கிறவங்களுக்கு அமைஞ்சிடும். இதெல்லாம் 7ஆம் அதிபதி 4ல் இருக்கிறதுக்கான ஒரு பொது பலன். அடுத்து 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல அமர்ந்தா என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 7 கூடியவர் 5ல் இருக்கிறது ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு அமைப்பு தான். அதாவது 7ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது மேக்சிமம் காதல் திருமணம் நடக்கும். இவங்க யாரை மனசார விரும்புறாங்களோ அவங்களே கல்யாணம் பண்ணிடுவாங்க. அல்லது பூர்வ ஜென்மத்துல மனைவியா வந்தவங்களே இந்த ஜென்மத்திலையும் மனைவியா வருவாங்க. அப்படி இல்லைன்னா மாமன் வர்க்க வழியில திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். மாமன் வர்க்க வழியில மனைவி அமைய வாய்ப்பு அதிகபட்சமா உண்டு. அதே போல வசதி நிறைந்த இடத்துல மன வாழ்க்கை அமையும். வாழ்க்கை துணை நல்ல வசதி நிறைந்தவரா இருப்பாரு. மூல நூல்கள்ல இந்த 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது பார்த்தோன்னா கலத்திர தோஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. திருமணத்திற்கு பிறகு ஒரு முறை வாழ்க்கை துணையால ஒரு சில மன வருத்தங்கள், கஷ்டங்கள், ஒரு சின்ன சின்ன பிரிவினைகள் இதெல்லாம் நீங்கலாம். ஆனா திருமணத்திற்கு பிறகு ஜாதகர் அல்லது ஜாதகிக்கு மிக உயர்ந்த பதவியோ மிக உயர்ந்த வளர்ச்சியோ டெஃபினட்டா கிடைக்கும். 7ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது திருமணத்திற்கு பிறகு நல்ல முன்னேற்றமும் உயர்வும் கிடைக்கும். மேலும் வாழ்க்கை துணை கலை உணர்வு மிக்கவரா இருப்பாங்க, கலை ஆர்வம் மிக்கவரா இருப்பாங்க. மேலும் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய நண்பர்களுடைய ஆதரவு, நண்பர்களுடைய ஒத்துழைப்பு இதெல்லாம் அற்புதமா கிடைக்கும். 7ஆம் அதிபதி 5ல் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோன்னா கூட்டு தொழில் செய்யலாமா அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனையை உடையவர்களா இருப்பாங்க. வாழ்க்கை துணைக்கு பூர்வீக சொத்து அதிகமா இருக்கும். அதன் மூலமா அநேக ஆதாயமும் இந்த 7ஆம் அதிபதி 5ல் இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டா கிடைக்கும். அடுத்தது 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தால் என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 7 கூடியவர் 6க்கு வருது அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை. 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு வரும்போது வாழ்க்கை துணையால கடுமையான மன உளைச்சலை சந்திக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. வாழ்க்கை துணையை எதிரியா மாறக்கூடிய ஒரு அமைப்பு. வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு நிம்மதி இல்லாத அமைப்பை இந்த 7ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது கொடுத்துருது. அல்லது வாழ்க்கை துணை நோய் உடையவரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கையினுடைய தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு அதனால அதிக விரைய செலவு, அதிக மன உளைச்சல் இதெல்லாம் இந்த 7ஆம் அதிபதி 6ல் இருக்கிற ஏற்படுது. அதே போல 7ஆம் அதிபதி 6ல் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தோன்னா இவங்களுடைய வாழ்க்கை துணை நல்ல செலவாளியா இருப்பாங்க. மேலும் பணம் சம்பந்தப்பட்ட பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல அடிக்கடி வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் நீங்க வாய்ப்பு உண்டு. 7ஆம் அதிபதி 6ல் இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை. இது திருமண வாழ்க்கைக்கு அந்த அளவுக்கு உகந்த ஒரு அமைப்பு இல்லை. இந்த 7 கூடியவர் 6ல் இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய பேருக்கு பார்த்தோன்னா திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை டைவர்ஸ், வாழ்க்கை துணையால ஒரு நிம்மதியை அனுபவிக்க முடியாத ஒரு அமைப்பு. திருமணத்திற்கு பிறகு கடுமையான மன உளைச்சல், திருமணத்திற்கு பிறகு குழப்பம், சிக்கல் இதெல்லாம் 7ஆம் அதிபதி 6ல் இருக்கிறவங்களுக்கு தான் ஏற்படுது. மேலும் நண்பர்களால
ஆதாயம் இல்லாத அமைப்பு, நண்பர்களால தேவையில்லாத செலவுகள், நண்பர்கள் எதிரியாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு, கூட்டு தொழில் செஞ்சாங்கன்னா அதுல நஷ்டம், கூட்டு தொழில்னு இவங்க எதுலயும் இறங்கிடக்கூடாது, உறவினர்களோட ஒத்து போகாத அமைப்பு இருக்கும். 7 கூடியவர் 6ல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோன்னா சொந்த பந்தங்களோட ஒத்து போக மாட்டாங்க, சொந்த பந்தங்களை பிரிஞ்சிருப்பாங்க, யாரும் வேணாம் அப்படின்னு ஒதுங்கி தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைத்து தனி பாதையில பயணிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. உற்றார் உறவினர்களோட ஒட்டி போகாதவர்களா இருப்பாங்க. 7 கூடியவர் 6ல இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை. இது மன வாழ்க்கையில நிறைய கலக்கத்தையும் வருத்தத்தையும் ஏற்படுத்திடுது. குறிப்பா பார்த்தோன்னா வாழ்க்கை துணையோட ஒத்து போகாத அமைப்பு, வம்பு வழக்கு, விவாகரத்து அல்லது வாழ்க்கை துணைக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படுறது, அதனால வருத்தம் கலக்கம், இது போன்ற அமைப்புகளை 7ஆம் அதிபதி 6ல இருக்கும்போது கொடுக்குது. இதெல்லாம் 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுக்கான ஒரு பொது பலன். அடுத்தது 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்திலேயே அமர்ந்தால் என்ன பலன்? 7 கூடியவர் 7ல இருந்தா ஆட்சியா இருக்காருன்னு அர்த்தம். 7ஆம் அதிபதி 7ல இருந்தா ரொம்ப நல்லது. ஜாதகரை விட ஜாதகருடைய வாழ்க்கை துணை நல்ல திறமைசாலியா இருப்பாங்க. குடும்பத்தை நல்ல நிர்வாகம் செய்யக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் வாழ்க்கை துணைக்கு உண்டு. 7ஆம் அதிபதி 7ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தோன்னா நல்ல வாழ்க்கை துணை அமைஞ்சிருவாங்க. வாழ்க்கை துணை வந்த பிறகு இவங்களுடைய வாழ்க்கையில அப்படியே ராக்கெட் ஸ்பீட்ல முன்னேற்றம் இருக்கும். வாழ்க்கை துணையுடைய உதவியின் மூலமாக உயர்வான இடத்தையும் உயர்வான முன்னேற்றத்தையும் ஜாதகர் டெஃபினட்டா அடைவாங்க. 7 கூடியவர் 7ல இருக்கும்போது கூட்டு வியாபாரத்தின் மூலமா ஆதாயம் உண்டு. கூட்டு வியாபாரம் செஞ்சா மிக உயர்ந்த நிலையை அடைய முடியும். கூட்டு வியாபாரத்துல நாட்டமும் அதிகரிக்கும். பார்ட்னர்ஷிப்ல நிறைய பிசினஸ் பண்ணி ஒரு உயர்வான நிலைக்கு வருவாங்க. அதே மாதிரி 7ஆம் அதிபதி 7ல இருக்கும்போது தன்னுடைய வாழ்க்கை துணையே கூட்டு தொழிலுக்கு ஒரு ஒத்துழைப்பா இருப்பாங்க. அவருடைய வாழ்க்கை துணை கூடவே கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே மாதிரி 7ஆம் அதிபதி 7ல இருந்தாக்கா ஜாதகரை விட அவங்களுடைய வாழ்க்கை துணை நல்ல திறமைசாலியா இருப்பாங்க. எல்லாத்தையும் நிர்வாகம் செய்யக்கூடியது ஜாதகருடைய வாழ்க்கை துணையா தான் இருப்பாங்க. சிம்பிளா சொல்லணும்னா 7ஆம் அதிபதி 7லே ஆட்சி பெற்று இருக்கிறவங்களுக்கு உடைய வாழ்க்கை துணை கைகள் கரங்கள் ஓங்கி இருக்கும். அதாவது ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கை துணைக்கு பணிந்து செல்லக்கூடியவரா இருப்பாரு, அல்லது ஜாதகி தன்னுடைய வாழ்க்கை துணைக்கு பணிந்து செல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே போல 7ஆம் அதிபதி 7ல இருக்கிறவங்களுக்கு நல்ல கௌரவம் இருக்கும். சமுதாயத்துல நல்ல மதிப்பு மரியாதை இருக்கும். பொது காரியங்களில் ஈடுபடக்கூடிய அந்த ஒரு சிந்தனை இருக்கும். தர்ம சிந்தனை அதிகமா இருக்கும். இதெல்லாம் 7ஆம் அதிபதி 7லே ஆட்சி பெற்று இருக்கிறவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பு பலனா நான் பார்க்கிறேன். அடுத்தது 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தா என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 7 கூடியவர் 8ஆம் இடத்துக்கு போறது அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை. அதாவது திருமணத்திற்கு பிறகு ஒரு முறை அவமானம் கெட்ட பேரை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. அதே சமயத்துல 7ஆம் அதிபதி 8ல இருக்கும்போது அந்த ஜாதகர் அல்லது ஜாதகியுடைய வாழ்க்கை துணை நல்ல சம்பாத்தியம் உடையவராக இருப்பாங்க. திருமணத்திற்கு பிறகு ஒரு முறை அவமானம் கெட்ட பேர் வந்து நீங்க வாய்ப்பு உண்டு. அல்லது 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தோன்னா வாழ்க்கை துணையுடைய தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே சமயத்துல வாழ்க்கை துணை உயர்ந்த இடத்துல இருந்து வருவாங்க, நல்ல வாழ்க்கை துணையை அமைவாங்க. ஆனா அவங்களுடைய தேக ஆரோக்கியத்துல எப்போதும் கவனமா இருக்கணும். வாழ்க்கை துணையால தேவையில்லாத மன உளைச்சல், கடன், அவமானம் இது போன்ற அமைப்புகள் வந்து நீங்க வாய்ப்பு உண்டு. இதுவும் ஒரு தோஷமான ஒரு அமைப்பு தான். 7 கூடியவர் 8ல இருக்கும்போது ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ஜாதகர் அல்லது ஜாதகியுடைய வாழ்க்கை துணை நல்ல சம்பாத்தியம் உடையவங்களா இருப்பாங்க. அது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். மற்றபடி வாழ்க்கை துணையால கடன், கெட்ட பேரு, அவமானம், வம்பு வழக்கு, பிரச்சனை இது போன்ற அமைப்புகள் வந்து நீங்க வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு. 7ஆம் அதிபதி 8ல இருக்கிறது அந்த அளவுக்கு சாதகமான ஒரு அமைப்பு கிடையாது. அடுத்து 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருந்தால் என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 7 கூடியவர் 9ல இருந்தா இளம் வயதிலேயே திருமணம் நடந்துரும். நல்ல மன வாழ்க்கையும் அமையும், மகிழ்ச்சி நிறைந்த மன வாழ்க்கை அமையும். இது ஒரு நல்ல அதிர்ஷ்டமான அமைப்பு. திருமணத்திற்கு பிறகு மிக உயர்ந்த பதவிகள் ஜாதகர் அல்லது ஜாதகிக்கு கிடைக்கும். ஒரு உயர்வான நிலையை ஜாதகர் அல்லது ஜாதகி அடைவாங்க. மதத்தின் மீது பற்று உடையவரா இருப்பாங்க. பொது சேவை தாக்கம் அதிகமா இருக்கும். பொது சேவை செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. இந்த ட்ரஸ்ட் வச்சு நடத்துறது, அறக்கட்டளை வச்சு நடத்துறது, அதெல்லாம் 7ஆம் அதிபதி 9ல இருக்கிறவங்க தான். பொது மக்கள் தொடர்புடைய பொது ஜன தொடர்புடைய துறைகள் மூலமாக ஒரு உயர்வு, ஒரு பிரபலம் இதெல்லாம் அற்புதமா ஜாதகர் அல்லது ஜாதகிக்கு கிடைக்கும். இந்த 7ஆம் அதிபதி 9ல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோன்னா திருமண வாழ்க்கையில அற்புதமான மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே மாதிரி வரக்கூடிய அந்த வாழ்க்கை துணை மதப்பற்று உடையவரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமா உண்டு. ரொம்ப விரைவிலேயே திருமணம் நடந்துரும். வரக்கூடிய அந்த வாழ்க்கை துணை நல்ல நெறியாளரா இருப்பாங்க, நல்ல ஒழுக்கமான இருப்பாங்க, நல்ல டிசிப்ளின் பர்சனா இருப்பாங்க. பெரியவர்களுடைய ஆசையோட திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். அதே மாதிரி வாழ்க்கை துணைக்கு சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு எப்போதுமே இருக்கும். அதே மாதிரி வாழ்க்கை துணை நல்ல தைரியம், நல்ல விடாமுயற்சி உடையவரா இருப்பாங்க. நல்ல உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகபட்சமா உண்டு. இந்த 7ஆம் அதிபதி
9ஆம் இடத்துல இருக்கிறவங்களாம் பார்த்தோன்னா இவங்களை விட இவங்களுடைய வாழ்க்கை துணை நல்ல பிரைட்டா இருப்பாங்க, நல்ல பாசிட்டிவா இருப்பாங்க. ஜாதகருக்கு அல்லது ஜாதகிக்கு வாழ்க்கை துணையை ஒரு முதுகெலும்பா இருப்பாங்க. ஸோ 7 கூடியவர் 9ல் இருக்கிறதுலாம் ஒரு அதிர்ஷ்டமான அமைப்பு. நல்ல மனமொத்த மன வாழ்க்கை அமையும். பெரியவருடைய ஆசிகளோட திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். எப்போதும் மகிழ்ச்சி ஆனந்தம் அப்படிங்கிறது திருமண வாழ்க்கையில டெஃபினட்டா கிடைக்கும். வாழ்க்கை துணையுடைய ஆதரவு பரிபூர்ணமா இவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் 7 கூடியவர் 9ல் இருக்கிறதுக்கான ஒரு பொது பலன் நம்ம பார்க்கிறோம். அடுத்து 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருந்தா என்ன பலன்? தசம கேந்திரத்துல 7ஆம் அதிபதி போய் அமர்ந்தா என்ன பண்ணுவாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பொதுவா 7 கூடியவர் 10ல இருக்கும்போது இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை நல்ல ஜீவனமுடையவரா இருப்பாங்க, நல்ல நிரந்தரமான ஜீவனமுடையவரா இருப்பாங்க, நல்ல கல்வி அறிவு பெற்றவரா இருப்பாங்க. 7 கூடியவர் 10ல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா தொடர்ச்சியான நல்ல நிரந்தர வருமானம் வாழ்க்கை துணைக்கு கிடைச்சிடும். அதே மாதிரி நல்ல மனைவியின் மூலமா அநேகமான ஆதாயம், இதெல்லாம் ஜாதகர் அல்லது ஜாதகிக்கு கிடைக்கும். 7 கூடியவர் 10ல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா நல்ல சுகபோகமான வாழ்க்கை அப்படிங்கிறது அமைஞ்சிருது. இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை நல்ல பொறுப்பு மிக்கவரா இருப்பாங்க, நல்ல அழகு, கல்வி அறிவு, வசீகரமான தோற்றம் இதெல்லாம் பெற்றவர்களா இருப்பாங்க. வாழ்க்கை துணை வழி ஆதாயங்கள் அப்படிங்கிறது ஜாதகர் அல்லது ஜாதகிக்கு அற்புதமா கிடைச்சிடும். மேலும் மன வாழ்க்கை அப்படிங்கிறது நல்ல செல்வந்தர் வீட்டில் அமைகிறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமா உண்டு. இந்த 7 கூடியவர் 10ல இருக்கும்போது ஜாதகருக்கு நல்ல தர்ம சிந்தனை மேலோங்கி இருக்கும். தர்ம காரியங்களுக்கு அதிகமா செலவு செய்யக்கூடியவரா இருப்பாரு. அதே மாதிரி இவங்களும் பார்த்தோன்னா இந்த அறக்கட்டளை, சேவை மையங்கள் இதன் மூலமாக பணியாற்றக்கூடியவர்களா இருப்பாங்க. பொதுஜன தொடர்புடைய அந்த துறைகளில் ஈடுபடுவாங்க. அரசு, அரசியல், அரசாங்கம் மூலமா இவர்களுக்கு ஆதாயம் உண்டு. கான்ட்ராக்டட் பேஸ்ல கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணுவாங்க. இந்த கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்லாம் இவங்க நிறைய எடுத்து செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் 7ஆம் அதிபதி 10ல இருக்கிறதுக்கான ஒரு பொது பலன். அடுத்து 7 கூடியவர் 11ல இருந்தா என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, 7ஆம் அதிபதி 11ல இருக்கிறது ரொம்ப நல்ல அமைப்பு தான். 10ல இருக்கும்போது கூட சில சமயங்கள்ல சுபகிரகமா இருந்து அங்க ஆட்சி உச்சம் அடைஞ்சதுன்னா அது கேந்திர ஸ்தானமா வரும்போது கேந்திர ஆதிபத்திய தோஷத்தை பண்ணும். ஆனா 11ல 7ஆம் அதிபதி அமரும்போது ஒரு உயர்வான நிலையை அந்த ஜாதகக்காரங்களுக்கு கொடுத்துரும். ஸோ 7 கூடியவர் 11ல இருக்கும்போது திருமணத்திற்கு பிறகு அற்புதமான உயர்வு, அற்புதமான முன்னேற்றம் அப்படிங்கிறது அந்த ஜாதகரை தேடி வரும். நல்ல செல்வ செழிப்பு மிக்க இடத்துல வாழ்க்கை துணை அமையறதுக்கான வாய்ப்பு உண்டு. வாழ்க்கை துணை மூலமா அநேக ஆதாயமும் ஜாதகர் அல்லது ஜாதகிக்கு கிடைக்கும். வாழ்க்கை துணை வழியில நல்ல ஏற்றமும், வாழ்க்கை துணை வந்த பிறகு வாழ்க்கையில நல்ல மாற்றமும் அந்த ஜாதகர் அல்லது ஜாதகிக்கு கிடைக்கும். 7 கூடியவர் 11ல இருக்கும்போது நல்ல மனமொத்த மன வாழ்க்கை அமையும், மகிழ்ச்சியான மன வாழ்க்கை அமையும். ஒரு சிலருக்கு இருதார தோஷம் இருக்கும். 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டு இருந்துச்சுன்னா இருதார தோஷமா மாறும். ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியை கொடுக்கும், வாழ்க்கை துணையை கொடுக்கும். ஆனா பொதுவா 7 கூடியவர் 11ல இருக்கும்போது திருமணத்திற்கு பிறகு ஜாதகர் அல்லது ஜாதகிக்கு ஒரு உயர்ந்த நிலையையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துருது. அதே மாதிரி நண்பர்கள் மூலமா லாபம் உண்டு. பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, அவர்கள் மூலமாக ஆதாயம், கூட்டு தொழில் மூலமா ஆதாயம், கூட்டு தொழில் செய்து அதன் மூலமாக ஒரு உயர்வான நிலைக்கு வருது. ஸோ இதெல்லாம் 7ஆம் அதிபதி 11ல இருக்கிறவங்களுக்கு சொல்லலாம். அடுத்தது 7ஆம் அதிபதி 12ல இருந்தா என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, 7 கூடியவர் 12ல இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை. 7ஆம் அதிபதி 12ல இருந்தா அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில நிறைய சிக்கல் வந்துடுது. இந்த 7ஆம் அதிபதி 12ல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோன்னா மன வாழ்க்கை அந்த அளவுக்கு சிறப்பா இருக்காது. மன வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி இல்லாத அமைப்பு, அல்லது வாழ்க்கை துணையை பிரிந்து இருக்கக்கூடிய நிலை. 2 பேரும் ஒன்னா இருக்க முடியாது, 2 பேரும் தனித்தனியா பிரிஞ்சிருப்பாங்க. மேலும் வாழ்க்கை துணை நல்ல செலவாளியா இருப்பாரு. இந்த 7ஆம் அதிபதி 12ல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோன்னா இவங்களுடைய வாழ்க்கை துணை நல்ல செலவாளியா இருப்பாங்க, அல்லது கடன்கார இருப்பாங்க. இருப்பினும் 7ஆம் அதிபதி 12ல இருக்கும்போது அந்த போக சுகத்தை கொடுத்துட்டு ஓரளவுக்கு சுகமான அமைப்புகளையும் கொடுக்குது. ஆனா வாழ்க்கை துணையால கடுமையான மன உளைச்சலையும் சேர்த்தே கொடுக்கும். 7ஆம் அதிபதி 12ல இருக்கும்போது வாழ்க்கை துணையால மன உளைச்சல், அதே மாதிரி நண்பர்கள், நட்பு வட்டாரம் சார்ந்த வகையில தொடர் விரைய செலவு, கூட்டு தொழில் பண்ணா அதுல நஷ்டம், கூட்டு தொழிலால நிறைய விரயம், திருமணத்திற்கு பிறகு நிறைய செலவு, அல்லது திருமணமே ரொம்ப பிரம்மாண்டமா நடக்கிறது, அதிக செலவு பண்ணி நடக்கிறது, இது போன்ற அமைப்புகளை கொடுக்குது. ஸோ 7ஆம் அதிபதி 12ல இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை. அது திருமண வாழ்க்கையை கெடுக்கும், திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லாத அமைப்பு கொடுக்கும், வாழ்க்கை துணையால கடுமையான செலவை ஏற்படுத்தும், வாழ்க்கை துணை செலவாளியாகவும் கடனாளியாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இதெல்லாம் 7ஆம் அதிபதி 12ல இருக்கிறதுக்கான ஒரு பொது பலன். ஸோ இப்போ நம்ம பார்த்தது பார்த்தோன்னா 7ஆம் பாவகம் பார்த்தினா சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்துருக்கோம். 7ஆம் பாவக அதிபதி 12 ஸ்தானங்கள்ல எங்க இருந்தா என்ன பலன் அப்படிங்கிற ஒரு பொதுவா ஒரு ஜென்ரல் காம்பினேஷன் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பலன்கள் உங்களுக்கு எவ்வளோ % பொருந்தி வருது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
ஸோ இதில் நான் வந்து ஸ்தான பலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுக்கல, திருக்பலம் அப்படிங்கிற பார்வை பலம் எடுக்கல. பொதுவாக 7ஆம் அதிபதி 12 ஸ்தானங்களில் எங்கே இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் காம்பினேஷன் தான் நான் கொடுத்துருக்கேன். இல்லை இந்த 7ஆம் பாவகம் ப்ளஸ் 7ஆம் பாவக அதிபதியோடு இணைஞ்ச கிரகம் பார்த்த கிரகம் இப்படிங்கிற காம்பினேஷனில் இந்த பலன்களில் நிறைய மாற்றங்கள் உருவாகும். ஸோ இந்த பொது பலன் உங்களுக்கு ஒரு 100க்கு 50% பொருந்தி வந்தாலே பெரிய விஷயம் தான். ஸோ உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் பொருந்தி வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வெரி லிமிடெட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.